அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுரூப ஜெபக்குழுவின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, மகிழ்ச்சி மன அமைதியும் இறைவன் தந்ததல்லவா? அதை நாம் தற்காத்து கொள்ள வேண்டும் இல்லையா? இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? இறைவாக்கினர் எசியா எழுதிய நூல் அதிகாரம் 54 இறை வார்த்தை 15 17 முடிய. எவர்களாவது உன்னை எதிர்த்து கூடினால் அவர்கள் என்னிடமிருந்து வந்தவர்கள் அல்ல. உன்னை தாக்குமாறு எவனும் உன் பொருட்டு வீழ்ச்சியுறுவான். இதோ கரி நெருப்பை ஊதி போர்க்கருவியை அதன் பயனுக்கேற்ப உருவாக்கும் கொல்லனை படைத்தவர் நான். அதை பாழாக்கி அழிப்பவனையும் படைத்தவர் நான். உன்னை தாக்குமாறு உருவாக்கப்பட்ட எந்த போர்க்கருவியும் நிலைத்திராது. உன்மேல் குற்றஞ்சாட்டி தீர்ப்பு சொல்ல எழும் எந்த நாவையும் நீ அடக்கி விடுவாய். இவையே ஆண்டவரின் ஊழியர்களது உரிமை சொத்தும் நான் அவர்களுக்கு அளிக்கும் வெற்றியுமாய் இருக்கின்றன என்கிறார் ஆண்டவர். பிரேஸ் தி லார்ட். அப்போ ஒவ்வொருவரையும் அவர் ஊழியர்களாக நினைக்கிறார். அதற்கு நம்மளை பயன்படுத்துகிறார் இல்லையா? நாம் எந்த நிலையில் இருக்கோம்? ஊழியம் செய்வதற்குண்டான ஆற்றலோடு இருக்கிறோமா? ஊழியம் வீடு வீடாக போய் செய்ய வேண்டாங்க. நம்மளை நாமளே ஆற்றுப்படுத்தி, நம் குடும்பத்தில் உள்ளவர்களை ஆற்றுப்படுத்த முடியாதவர்களை நாம் போய் தேற்றி திடப்படுத்தி அவர்களை, அந்த திடப்படுத்தலே ஒரு ஊழியம் தானே இல்லையா? நோயுற்றவர்களுக்கு நாம் பணிவிடை செய்யும் போது அது ஊழியம் அல்லவா? அப்படித்தான் சொல்லுகிறார். எவர்களாவது உன்னை எதிர்த்து கூடினால் அவர்கள் என்னிடமிருந்து வந்தவர் அல்லர். உன்னை தாக்க வரும் எவனும் உன் பொருட்டு வீழ்ச்சி வருவான். அப்போ ஆண்டவரோடு நாம் இணைந்து நடக்கும்போது நமக்கு எதிராக என்ன வந்தாலும் ஒன்றுமே செய்யாது. ஏன்னா அவர் தான் ஒரே வார்த்தையில் இறைவார்த்தை சொல்கிறாரே, அவரை கேட்டு வராத அனைத்துமே அவர் ஊதித்தல்வின்னு சொல்கிறார். எல்லாமே ஆக்கப்படைத்தவரும் அவர் தான், அழிக்கப்படைத்தவரும் அவர் தான் இல்லையா? அப்போ அவருக்கு எல்லாமே தெரியுமே. நமக்கு எதிராக உருவாக்கப்பட்ட எந்த போர்க்கருவியும் நிலைத்திராதும் நம்மேல் குற்றம் சாட்டி எழும் நாவையும் நாம் அடக்கி விடுவோம் என்று சொல்கிறார். என்னையும் உங்களையும் அவர் எவ்வளவு நேசித்தால் இந்த வார்த்தையை தருவார் இல்லையா? அப்போ நாம் அவரோடு எப்படி இணைந்து நடக்கிறோம்? அவர் சொல்படி கேட்கிறோமா? அவருக்கு உண்மையாக இருக்கிறோமா? நம் நாவு, நம் உதடு எல்லாம் தூய்மையாக இருக்கிறதா? பொய் சொல்கிறார் பிரயோஜனம் என்ன? இல்லை உலக பிரகாரம் நாம் ஓடிக்கொண்டு இருக்கிறோமா? இருநிலையில் இருக்கிறோமா? எல்லாமே சிந்திக்க வேண்டும். நாம் சிந்தித்தால்தான் கரெக்டாக அவரோடு சேர்ந்து வழி நடக்க முடியும் இல்லையா? ஒவ்வொரு நொடி பொழுதும் அவர் தந்த வரப்பிரசாதத்தால் நாம் இருக்கிறோம், நிறைவாக இருக்கிறோம் என்ற அந்த எண்ணம் மட்டும் நமக்குள் இருந்தாலே எல்லாமே நிறைவாக இருக்கும். அந்த நிறைவை கேட்போமா? எல்லாம் உள்ள இறைவா, ஆண்டவரே, யார் குற்றப்படுத்தினாலும் எங்களோடு நீர் இருக்கிற ஆண்டவரே, அனைத்தை நீர் பார்த்து கொள்வீர். நாங்கள் உம்மோடு இணைந்து நடக்கும்போது எதை செய்ய வேண்டும், எதை செய்ய வேண்டாம் என்பதை தெளிவுபடுத்துவோர் நீர். அந்த தெளிவுபடுத்துவதன் மூலம் நாங்கள் அதை கரெக்டாக சரியாக பயன்படுத்தி நிறைவாக உம்மோடு இணைந்து நடக்கும்படி நீர் எங்களை வழிநடத்துகிறீரே. அதுவே பெரிய பேராம் ஆண்டவரே, நீர் கொடுத்த பெரிய வரப்பிரசாதம் ஆண்டவரே. அதை நாங்கள் தக்க வைத்து கொள்ளவும், நாங்கள் பிறருக்கு உதவும்படியும், எங்களால் இயன்ற உதவிகளை நாங்கள் பிறருக்கு செய்யவும் நீர் எங்களை வழிநடத்த போகிற அந்த கிருபைக்கு நன்றி கூறி உங்களுடைய இரக்க பெருக்கத்துக்குள் எங்களை முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபங்கேக்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.